அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க சரியா? எனக்கு என்னடா அதே இந்த இவ இருக்கல்ல, அவள் சாப்பாடுலாம் போட்டு தர மாட்டாளா? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லைம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா, அதையும் சரி போயிட்டு சாயங்காலம் வந்துருன்னு சொன்னேன். அதனால தான் சொன்னேன் நீ சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டா, போட்டு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு மாத்திரை மட்டும் போட்டுக்க. சாயங்காலம் வந்துருவா, நான் வரும்போது அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவேன். போய் ஒரு வாரமே ஆகுது, மறுபடியும் அங்கே என்ன இருக்குன்னு தானே தெரியல. குடுன்னு ஓடுறா ஆனா உனானா. இல்லைங்கத்த, சும்மா தான் ஒரு வாரம் ஆச்சு. தம்பியை ஃபோன் பண்ணேன் வா அப்படின்னு. போன வாரம் போயிருக்கையில் போனோன்னே ஒடியாந்துட்டல்ல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். கோழி வேறு அடிக்கிறாங்களாம், அதான் வந்து இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். ஆமாம், கோழி அடிச்சலாம். நீ என்ன சாப்பிட்ருக்கியா? ஆனால் உடனே நம்ம சின்ன பிள்ளை மாதிரி கோழி அடிக்கிறேன் மீன் எடுக்கிறேன் வாங்கன்னு சொல்லி வீடு பக்கத்தில் இருக்கும், உனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஆனால் உடனே அங்கே ஓடி போயிடுறேன். நீ போயிட்டு அப்புறம் எனக்கு யார் இது பண்ணுறது, சோறு போட்டு தரது? மாத்திரைலாம் எனக்கு எடுத்துக்க முடியாடி. எந்த மாத்திரை போடுறது என்னன்னு எனக்கு தெரியுமா? ஊருப்பட்ட மாத்திரை இருக்குது, யார் எடுத்துருவா எனக்கு? நான் எப்படி கேட்டு எப்படியோ செத்து போனாலும் உனக்கு என்ன கவலை? ஜம்முன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைம்மா போயிட்டு சாயங்காலமே வந்துடும். அவங்க தம்பி அவள் வரலேருந்துன்னு சொன்னா, அவங்க தம்பி தான் எனக்கும் ஃபோன் பண்ணி அக்கா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. என்னமோ கோயிலுக்கு சேவனேந்து விட்டுருக்காங்களாம், அதை இருக்க போகிறாங்களாம். சாமி கும்பிட்டுட்டு ஒரு வேளை வரட்டுமே, விடுவேன். அப்படி கூப்பிட ஒன்றையும் செத்துலடா கூப்பிடணும், அவளை மட்டும் கூப்பிடுறாங்க. என்ன இது என்ன பழக்கம் தெரியல, நீ கொடுக்குற இடந்தே எல்லாம். என்னை கூப்பிடாம இருப்பாங்களாம்மா, என்னை இந்த அம்மா கூப்பிட்டாங்க. எல்லாரும் தான் வர சொன்னா, உனக்கு முடியல நீ சாப்பிட மாட்டே, அதனால உன்னை வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது, அதனால அவளை மட்டும் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி போயிட்டு வந்துருவா, விடு. ஆத்தாடியோ, பொண்டாட்டி விட்ட சொன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறா. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டேனே தெரியல. நல்லா அம்மா அம்மா அம்மான்னு சுற்றிக்கிட்டே கிடப்பேன். இப்போ பார்த்தா அம்மாவை அப்படியே ஓரம் கட்டிட்டேன். கல்யாணம் ஆகிட்டா இப்படி தான், இப்படிலாம் மாறியலோ தெரியலடாங்கிட்டு கேள்விதான் பட்டிருக்கேன். மாறுறதை இப்போ தானே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒத்த பிள்ளைய ஆசை ஆசையாக வளர்த்து நம்மளை பார்த்துக்கும், நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்னு வளர்த்தா கல்யாணம் ஆனால் டக்குன்னு வந்து மாற்றிடாளுங்க. என்னத்தையும் போட்டு மாற்றிடாளுங்களோ. சரிம்மா அவள் போயிட்டு வந்துட்டோம், நான் கிளம்புவா. சரி சரி, நீ பார்த்து போ. இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு சாப்பாடு போட்டு வந்துட்டு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் போட்டோம். சரிம்மா. சரி மீனா, நீ அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு ஆட்டோவில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கத்த, சாப்பாடு போட்டு வரட்டுமா இல்லை தோசை ஊற்றி தரவா? ஆமாம், அப்படியே நீ தோசை ஊற்றி கொடுத்தாலும் கிளிகளுன்னு அப்படியே முருகலை ஊற்றி கொடுப்பேன். காஞ்சி போய் தீஞ்சு போய் தானே கொடுப்பேன். போய் சொத்தையை போட்டுட்டு வா. அப்புறம் போனோமா வந்தமான்னு இருக்கணும். போய் அங்கேயே எங்கள் தம்பி இருக்க சொன்னேன், எங்கள் அம்மா இருக்க சொன்னா 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நாளைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணின்னு வச்சுக்கவே. அப்புறம் நடக்கிற கதையே வேற சொல்லிவிட்டேன். சரிங்கத்த, நான் சாயங்காலம் 6 மணிக்கெலாம் எப்படியும் வந்துடுவேன். சாப்பாடு செய்ய நான் வந்துடுவேன். இப்படி தாண்டி போகும்போது சொல்லிட்டு போனேன். அங்கே போய் இருந்துட்டு ஒய்யாரமாக உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க, லேட் ஆகிடுச்சு, இருட்டி போச்சு, நாளைக்கு வரேன். உன் புருஷன் தானே இழிச்சவன், அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். உடனே ஆமாசாமி போட்டு நான் சம்முன்னு இருந்துடுறேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணணும். இல்லைங்கத்த, உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு, சார்ஜ் போடாமல் போட்டிருந்தீங்க போல், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. நிஜமாவே கிளம்பிட்டேன், நான் மழை வேறு வந்துருச்சு, அதனால தான் அங்கேயே இருந்துட்டேன். இல்லாட்டினாவா இருக்க போகிறேன்னா? நீ இருப்படி, வேணுக்குமே கூட இருப்படி, நீ இருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி வருஷம் 4 ஆச்சு, இன்னும் குழந்தை பிறந்த பார்க்கல. ஆனால் வெளியில் மட்டும் சுற்றிட்டே என்னென்ன வெளியில் சுற்றி எனக்கு வெளியில் எங்கேயும் நல்லது கிட்டத்துக்கு போக முடியல, தலை காட்ட முடியல. 1008 கேள்வி கேட்குறாங்க. குனி குறி இருக்கு. நீ என்னன்னா ஜம்முன்னு ஊர் சுற்றிக்கிட்டு எல்லாரும் சொன்னா அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்க. என்னமோ நல்ல மாதிரி போ. முதல்ல கிளம்பி சோறு வர போட்டு தரேன். போ, நானே போட்டுக்கிறேன். இதை முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களோட வண்டியிலே போய் விட்டுருப்பாங்கல்ல பஸ் ஸ்டாண்டில். ஏற்ற எப்படி பற்றியா? பஸ் ஸ்டாண்டுக்கு வேறு நடந்து போகணும், எவ்வளோ தூரம் போகணும் தெரியுமா? போடி, நடந்து போடி. உடம்பாச்சு குறையும். நல்லா தின்னு கொளுத்து போய் தானே திட்டுற. வேற ஒன்றுக்கு லாய்க்கில்லை. நீ மாசமா இருக்க, உன்னை கொண்டு தாங்களை கொண்டு இறக்கிட்டு இருக்கு. சும்மா தானே இருக்க, போ நடந்து போ. வரும்போது உங்கள் அம்மா மிளகாப்பொடி மல்லிப்பெல்லாம் அரைச்சி வச்சிருந்தா வாங்கிட்டு வா. சும்மா என்ன கிளம்பு கவருங்க வீசிக்கிட்டு வராம. சரிங்க, அம்மா வச்சுருந்தா கொடுத்தே விடுவாங்க. நல்லா வாய் பேச மட்டும் கற்றுக்கிட்டேன். என்னடா அது, இவள்கிட்ட காசு கேட்டோம் ரெடி பண்ணுவாளா, ரெடி பண்ண மாட்டாளா? ஓயாம காசு கேட்கும் உஷாராயிட்டாலோ. காசு கண்டிதான் இவ்வளோ வச்சிருக்கோம்னு தெரிஞ்சா அப்படித்தான் என்ன பண்ணுவாளோ. காசு ரெடி பண்ணிட்டு வந்தால் சரிதே. என்ன பிரவீன் வந்து நேராச்சா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவள் கிளம்பும் போதே எங்கள் அண்ணன் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்லை திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. காசு ரெடி பண்ணிட்டே இல்லையா எங்கள் அம்மாவுக்கு வேறு முடியலைன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். நீ ரெடி பண்ணலைன்னா வேறு யார்ட்டையாச்சும் கேட்கணும்ல, அதையும் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தே நல்ல வேலை வந்துட்டேன். அது எப்படி பிரவீன், உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லும்போது நான் தராமல் இருக்க முடியும்? அதெல்லாம் காசு ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கேட்டால் நான் தராமல் இருக்க முடியுமா? நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தானே. சரி கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளம்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான். சரி பிரவீன், உங்களை கொஞ்சம் நாள் பேசணுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பேச வரேன்னு புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறேன். இல்லை திவ்யா, பேசலாம், 1 நாளைக்கு பேசலாம். அவசரத்தில் போகிறேன், நீ புரிஞ்சுக்கவே. எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஃப்ரீயாக பேச முடியும்னு சொல்லு. அப்படியா? சரி சரி, இந்த அப்படி காசு வச்சுக்க. பத்தலைன்னா எனக்கு ஃபோன் பண்ண தரேன். ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா, நல்ல வேலை நீ ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சேன். நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தானே சொல்லி, உனக்காக ரெடி பண்ணாமல் எப்படி இருப்பேன்னு சொல்லு. சரி நீ போ, பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண காசு பத்தலை. சரி நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. ஒரு காஃபி கூட குடிக்க முடியல, டைம் இல்லை எனக்கு. இன்னைக்காச்சும் நம்ம லவ்வை சொல்லிடலான்னு பார்த்தேன், வேற இல்லைன்னு போகிறேன். அவனே சொல்ல முடியாதுல்ல, அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாவம். சரி இன்னொரு நாள் சொல்லலாம், அவன் மனசுலேயும் அதான் இருக்கும். இருந்தாலும் வெளில சொல்ல மாட்டேங்கிறேன். நானாச்சும் ஃபஸ்ட்டு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்கு நேரமே வர மாட்டேங்குது. என்னதே திமிர நடந்துக்கிறதுனால இந்த லவ்வை சொல்லும் போது மட்டும் அது ஒரு மாதிரியாக வந்துடுது. கொஞ்சம் விட்டுருந்தான், லவ் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லியிருப்பா. அது சொன்னால் அப்படித்தான் ரொம்ப டேஞ்சர். நம்ம எவ்வளோக்கு காசு பறிக்க முடியுமோ பறிச்சுட்டு முதல்ல எஸ் ஆகணும் இருந்து. ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அம்மாட்ட வாங்கி வேண்ட கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு காசு இல்லாமல் போனாலும் அவளுக்கு திட்டுவாளுங்க. சரி யாருக்கு கொடுத்தோம்? இவனுக்கு தானே கொடுத்தோம், வச்சுக்கட்டும். இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணாதே நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அதனால் இவரதே கல்யாணம் பண்ணிக்கணும். கொஞ்சம் வசதியானவங்களை பார்த்தோம் அப்படிதான், அவங்களுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணும். என்னடா அது, நம்மளை வர சொல்லிட்டு வீட்டில் யாருமே காணும், வெளியில எதுவும் போயிட்டாங்களா? அப்படி பார்த்தாலும் கதவு திறந்தானே கிடக்கு. அம்மா
இந்த அம்மாவுக்கு காதே கேட்டு தொலையாது, பக்கத்தில் இருந்து கூப்பிட்டாலே கேட்காது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அம்மா என்னடி வந்துட்டியாடி? வந்தது வராமல் இதுக்கடி ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு கூப்பிடல வரமாட்டானே, அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க. வாடி. அதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் யாருமே காணோம். இன்னமும் சாமி கும்பிடணும், சேவை இருக்கணும்னு சொன்னேன். வேமாவான்னு இன்னும் சாமி கும்பிடலையா? இல்லை கும்பிட்டு வந்துட்டியல்ல நான் வரதுக்குள்ளே? சேவல் என்னடி நாகருக்கு தானடியா இருக்க போகிறாங்க, அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க இருக்கிறதுக்கு. நான் சரி வீட்டு வேலை பார்க்கலாம், பூண்டு இதெல்லாம் உரிச்சு வைக்கலாமே உரிச்சுக்கிட்டு இருக்கேன். வா. இதுக்குதே நீ ஃபோன் பண்ணி வர சொன்னியம்மா, இதுக்கெல்லாமல் இருக்குமா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்? எங்கள் மாமியார் கடந்து திட்டுறாங்க. போன வாரம் தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எது திட்டினாலும் கூடவே குழந்தை இல்லைன்னு திட்டுறாங்க. ஆனால் என்னதாம்மா பண்ணுறது, எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு. ஏண்டி எனக்கெல்லாம் நீங்கள் எத்தனை வருஷம்? 6 வருஷம் கழிச்சு தாண்டி பிறந்தீங்க. ஒவ்வொருத்தளுக்கும் ஒவ்வொரு லேட்டாக தாண்டி நடக்கும். ஒருத்தருக்கு 10-15 வருஷம் கூட ஆகுது. அதுக்கெல்லாம் சொல்ல முடியுமாடி? எங்கள் மாமியார்ட்ட வந்து பேசுறியா நீ? கேட்டு அந்த கிளவிட்டையா நான் பேச முடியுமா? ஆத்தாடி, அதுகிட்ட இப்போ வாயை கொடுத்து நம்ம திருப்பி வாங்க முடியுமாடி? அதுக்கு வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தாலும் திட்டுனா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறி, இருக்கிற வரைக்கும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்னடி விடுறி? நம்மளாம் ஆஸ்பத்திரியில் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம கையில் என்ன இருக்குது? கடவுள் கையில் தான் இருக்குது. இப்படி சொல்லுமாங்கிறேன். எப்போதி கல்யாணம் வேணான்னு சொல்லி சொன்னியா கேட்டியா? என்கிட்ட சும்மா சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாலும் என் கையில் 10 காசு இருக்கும். இப்போ எதுக்கு எடுத்தாலும் அவர் வாட்டுக்கு அவங்க அம்மாட்ட காசை கொடுத்துறாரு சம்பளத்தில். ஏதாச்சும் செலவுக்கு வேணுன்னா கூட இப்போ பாரு ஆட்டோ பிடிக்க கூட என்கிட்ட காசு இல்லை. பஸ்ஸில் தான் வந்து ஆட்டோ பிடிக்கணும், காசு கூட வரும். எங்கள் மாமியார் கேள்வி அப்படிலாம் தருவாளா? சரி விடு, பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. சேர்த்து வைக்கிற காசு என்ன அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தானே நல்லா இருக்குது எல்லாம் இது பண்ணு. அப்புறம் அவன் பேசுகிற வேலை வச்சுக்காது. என்னதான் இருந்தாலும் மாமியை தானே. என்னை கொடுமைப்படுத்துறாங்கிற அது உனக்கு பெருசாக தெரியல. அவன் ஏதோ பேச்சு வாக்கில் வந்துருச்சு, அது உனக்கு பெருசாக தெரியுது இல்லை? போமாங்கிட்டு. சரி போ போ, அப்பாவும் தம்பி வந்துடுவாங்க போ. அக்கா பிள்ளை எப்போல்லாம் வந்த? நல்லா இருக்கியாம்மா? முதல்ல வந்துருக்க கூடாது, முன்னாடி வந்து போய் சாமி கும்பிட்டு வந்துருக்கலாம்ல. அவளை வந்தது வராமல் எதுக்கு போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவள் வீட்டு வேலைலாம் முடிச்சு தானே வரணும். அவள் என்ன சும்மாவா இருக்கா? ஆமாடா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எங்கள் மாமியாருக்கு சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு லேட்டாக தாண்டா வந்தேன். அவரோட வருவம் பார்த்தேன், அதுக்குள்ளே வேலை சொல்லிட்டாங்க. அதுங்க வர லேட் ஆயிடுச்சு. சரி நீங்கள் தான் சாமி கும்பிட்டு வந்துட்டு இல்லை விடுங்க. நான் உன்னை எப்போல்லாம் வந்தேன்னு கேட்டேன், என்கிட்ட பேச மாட்டேங்கிற பற்றியா? ரொம்பதே பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப பண்ணுவேன் போல. நானும் கல்யாணம் பண்ணிட்டு வருவேன்ல, அப்போதைக்கு என்கிட்ட பேசவே இல்லை. உன்ட்ட பேசவே மாட்டேன் பாரு. இவ ஒருத்தி சும்மா தாண்டி, கவனிக்கலடி. நீ ஒருத்தி சின்ன பிள்ளை தானமாக பண்ணிக்கிட்டே இருக்க. நீனு கல்யாணம் பண்ணிட்டு வா, அப்புறம் தெரியும் உனக்கு. சரி சரி அம்மா போய் வேமா சமம்மா, எனக்கு இப்போவே பசிக்குது. சரிடி நீங்கள் உட்காருங்க. நீங்கள் என்ன வேலையை பார்க்க போறியே? திங்கிறது வாங்கிட்டு வந்தியால? ஆமாம், இவங்க சின்ன அப்பா உங்களுக்கு திங்கிறது வேற வாங்கிட்டு வரா. போவியாங்கிட்டு இங்கே தானே வார ஒரு திங்கிறது வாங்கிட்டு வந்தேன். என்ன சின்ன பப்பா தான் திங்கிறது திங்கணுமா? நீ ஒரு ஆளுங்கிட்டு முன்னெல்லாம் சின்ன பிள்ளைலாம் எல்லாரும் வாங்கிட்டு வராங்க. எப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்? இப்போ தான் சாப்பிடலாம்ல. சரி நீங்கள் இருங்க, நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். அப்புறம் அம்மா சாப்பாடு செஞ்சோன்னு எல்லோரும் சாப்பிடலாம். சரி அக்கா, இப்போ என்ன இன்னும் உங்கள் மாமியை திட்டிக்கிட்டே இருக்காங்களா? அது எப்படா ஓய்மாடா? ஒரு குழந்ததுக்கு பிறந்தா கூட மாறும்னு பார்த்தா அதுவும் எனக்கு இந்த கடவுள் கொடுப்பனே கொடுக்கல. நான் என்ன தாண்டா பண்ணுறது? சரி வீடு, மனசை போட்டு குழப்பிக்காத. மாமா நல்லா தானே பேசுகிறாரு. அவரை தான் வர சொன்னேன், வரமாட்டிக்கிட்டாரு. சாயங்காலம் வர சொல்லுவோமா? இங்கே இருக்கீங்களா 2 பேரும் நைட்டுக்கு? ஆத்தாடி, எங்கள் மாமியார் ஏற்கனவே சொல்லி தான் விட்டாங்க. அங்கே போயிட்டு நாளைக்கு வாரம் ஃபோன் பண்ணியேன்னா உன்னை தொலைச்சி கட்டிடுவோம். இப்போ நீ வந்தோன்னு இப்படி சொல்கிற, இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் அங்கே போய் யாரா திட்டு வாங்குறது? அக்கா பிள்ளை ஒரு நாளைக்கு தானே இருல, அப்புறம் நாளைக்கு போல நைட்டு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு மொட்டை மல்ல தூங்கலாம். அப்பாப்பா உங்கள் விளையாட்டுக்கு நான் வரலப்பா. நான் மாமாட்ட வேணா போய் நீ பேசவா? ஐயோ சாமி, இந்த பேச்சே வேணாம், போங்க போய் வேலையை பாருங்கள். என்னன்னா அக்கா இருக்க மாட்டேங்குது. நானும் தான் சொல்லி பார்த்துட்டு இருக்க மாட்டேங்குது. உன் மாமியாவுக்கு பயந்துக்கிட்டு. சரி பார்ப்போம், மாமாட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டு பார்க்குறேன்.